டிரான்சாக்சன். பாஸ் உங்க பாத்தீங்களா? அதை எடுங்க. ஆஹா, சிலைன்னா அதெல்லாம் சிலை வலை. இத போய் எடுத்தீங்களே. நம்ம பண்புக்கே இழுக்க தருகிற சிலை, அதை போய் படம் எடுக்கிறதா? என்ன அற்புதமான சிலை! பேப்பர்ல கூட வர முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மா கற்பனை எல்லாம் அள்ளி தெளிச்சிருக்கிறாரு. இங்க பாருங்க, மனுஷன் தாஜ்மஹாலை படைச்சதோட நின்னுட்டான். மகேசன் இந்த உருவத்தை படைச்சு அந்த எல்லையும் தாண்டிட்டான். அருமையான சந்தர்ப்பம். நான் பாட்டுக்கு பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பல கோணங்கள்ல பட்டு பட்டு தட்டுன்னு சொல்றேன். என்ன மோனி மேடம், தனியா உட்கார்ந்து நாவல் படிக்கிறீங்களா? இல்ல, ராமாயணம் படிக்கிறேன். உனக்கு எதுக்கு? இல்ல, ராமாயணத்துல கூட லவ் இருக்கு தெரியுங்களா? லவ்வா? ஷட் அப். என்ன அழகு, என்ன அழகு! யாரு? சீதை. ரெடி ரெடி. என்ன ரெடி ரெடி? ஒண்ணுமில்ல, சீதையும் ராமரும் வெற்றிகள் வாங்காம ஒருத்தர் ஒருத்தர் எடுத்து விழுங்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருந்த ப்ரொஃபசர் விஸ்வாமித்திரர் ரெடி ரெடி அப்படின்னாரு. அவ்வளவுதான், வண்டு மலரும் துண்டா பிரிஞ்சு போச்சு. ஏய், கிண்டலா பண்ற? எந்த அழகான பெண்ணை பார்த்து கிண்டல் பண்ண கூடாதுன்னு எங்க பாஸ் சொல்லிருக்காரு. யாருங்க பாஸ்? கூப்பிடுறாங்க. ஏ மிஸ்டர், யாரை கேட்டு போட்டோ எடுத்தீங்க? எதுக்காக எடுத்தீங்க? என் பர்மிஷன் இல்லாம எப்படி எடுக்கலாம்? மேடம், தோகை பரப்பும் மயிலையும் தோடி பாடும் குயிலையும் வண்ண மலரையும் வான வில்லையும் அதுங்க பர்மிஷன் கேட்டா போட்டோ எடுக்கிறான் இல்லையே. மேடம், என் வாழ்க்கையிலேயே பெண்களை படம் எடுக்கிறது இதுதான் முதல் முறை, இதுதான் கடைசி முறை. என்ன மன்னிச்சிருக்க. மன்னிக்கிறதாவது? மேடம், எத்தனை படம் அவர் எடுத்து கொடி நாட்டினவர் தெரியுமா? அவர் கையால படம் எடுக்கப்படுறதுக்கு நீங்க கொடு கொடுன்னு கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப நான் கொடுக்கிறேன். எங்கடா போயிருந்த வெட்டி பையன்? வெற்ற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் என்ன கசாப் கடையா வச்சிருக்கேன்? ஏண்டாப்பா, ஊர்ல சுத்த வேண்டிய இடம் இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? உள்ளூர்ல இல்ல, அதனால தான் வெளியூர் போறோம். காலை முடிச்சிருவாமா. காலை நாங்க கார்ல போறோம். வாய முறா. ஐயோ கிராஸ், கார்ல போறாராம். கார்ல மூஞ்சி மோர கட்டையும் பாரு. பாத்தியா மரகதம், ஓ மகனுக்கு கிடைச்சிருக்கு பாரு ஒரு அழகான செக்ரட்டரி, ஒரு கேமரா. ரெண்டும் பெர்ஃபெக்ட்டுங்க. என்னடா பெர்ஃபெக்ட்? உங்க மகன் எதை கண்ணார பாக்குறாரோ அது அப்படியே பெர்ஃபெக்ட்டா பிடிக்கும் கேமரா. மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை கரெக்டா முடிச்சு கொடுப்பேன் நான். ஏண்டா நீ செக்ரட்டரி தானே? என்ன முதலாளியா? கேட்கறது பதில் சொல்றா. செக்ரட்டரி தான். மாசம் மாசம் ஒழுங்கா சம்பளம் வாங்குறேன்ல. இவரா இருந்தா வருஷம் வருஷம் கொடுப்பாரு. அதிகமா பேசுறேன். ஆமா, என்னைக்காவது ஒரு நாளைக்காவது நீ அவனுக்கு புத்திமதி சொல்லிருக்கியாடா? என்னடா ஏஹே கேக்குறார பதில் சொல்லு. பெத்த நீங்க போட்ட வேண்டியது புத்திமதி நாங்க சொல்றதா? கொண்டு போடுவோம். ஆமா இல்ல, புத்திமதி சொல்றது செக்ரட்டரியா? எதுக்கு நடக்கிறது? உருப்பிடுவானா? முதலாளி பார்த்து மேல வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னாருன்னா, ஆமாங்க காக்காயில எழுதுங்க கருப்பு வெள்ளை காக்கா தான் அப்படின்னு அடிச்சு சொல்றதா செக்ரட்டரி. இப்படியே சொல்லி சொல்லி எத்தனை செக்ரட்டரிக்கு முதலாளிக்கு முன்னால பங்களா வாங்கி போட்டுருக்காங்க. இன்னும் குடிசை கூட வாங்கல. பாவி பயல. ஏன் குறை எனக்கு? டேய் சரதா ஆரட்ட போடா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, அப்புறம் வரேன். நாம பேசிட்டு இருக்கிறது பர்மிஷன் கொடுத்துட்டு போறேன். என்ன செய்யுதுங்க, சின்ன பிள்ளையில இருந்து நம்ம கிட்டே வளர்ந்துட்டான். அட நீ ஒண்ணு அவன் எங்க வளர்ந்தான்? வாயில வளர்ந்துருக்கு. ஒரு விவரம் புரியாம. எப்படி சார் இருக்கு? எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. ஏய், இது வரையிலும் என் கண்ணை இப்படி ஒரு அழக பார்த்தது இல்ல, கேமராவும் பார்த்தது இல்ல. நான் பாக்குறேன். எப்படி சார், இப்பதான் சார் தெரியுது நீங்க வச்சிருக்கிறது கேமரான்னு. இது உருவமா இல்ல ஓவியமா? என் ரசனை ஆமோதிரான்னு சொன்னா வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமோதிக்கிறதுன்னா வர்ணிச்சுத்தானே தீரணும். செக்ரட்டரி, இனிமே போட்டோ எடுக்கிறதுன்னா இவ்வளவுதான் போட்டோ எடுக்க போறேன். என்லார்ஜ்மெண்ட் போடுறதா இருந்தாலும் இதைத்தான் போடணும். என் புகைப்படக்கலை பூரணத்துவம் பெறணும்னா தினமும் இவளையே போட்டோ எடுக்கணும். இவன் நடையிலையும் உடையிலையும் கவனம் செலுத்துறது அன்னைக்கே பார்த்தேன். வானவில் போல வர்ணஜாலங்கள்ல காட்சியளிப்பா. நானும் வெவ்வேறு கோணத்துல இருந்து படம் எடுக்க போறேன். ஆனா ஒண்ணு, நாம போட்டோ எடுக்கிறத நீங்க போட்டோ எடுக்கிறத வேற யாரும் பாத்துறாம இருக்கணும். குறும்புக்காரன். பாப்பா, என்னப்பா உனக்கு இன்னும் 6 மாசம் தாண்டல வயசு? நான் 6 கழுத வயசாச்சு தவழ்ந்தா நடக்கிற.
போறாரு துரை. உட்கார்ந்தே தொலைக்கிறீங்களா? அப்படி தூங்கிட போறீங்க. அடடா, எங்க வேலையா பாக்குறீங்க? ஏன் சார் வேணா கத்துறீங்க? முதலாளி பெண்கிட்ட டிபிள் சாப்பிட்டுருக்காரு. அவர் ஹாலுக்கு வந்த உடனே சொல்றேன், அப்ப கத்துங்க. அப்பதான் தெரியும் செக்ரட்டரி சுறுசுறுப்பா வேலை செய்யறாருன்னு. என்ன செய்றீங்களா? செய்யுங்களா? நேத்து நடந்து நேத்தோட போச்சு. நீ சண்டைக்காரியா? வீடு தேடி வரியா? ஏன் மிஸ்டர், நான் சண்டை போட வரல, மரியாதையா பேசு. சமாதானத்துக்காக வந்தியா? ரோட்ல சண்டை, வீட்டுல சமாதானமா? Shut up. Shut up. You shut up. You shut up. Shut up. என்னம்மா இங்க கலாட்டா? சார், நான் டெலிபோன் க்ளீன் பண்ண வந்தேன். இந்த ஆளு மரியாதை குறைவா பேசுது சார். இத முதல்லயே சொல்லிருக்கலாமே. வாய போடுறா. ஏமா வழக்கமா வேற யாரும் ஒரு பொண்ணு வருவாளே? அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சால் ரைட். அது வரைக்கும் டெலிபோன். நீ போய் வேலையை பாருமா. Thank you சார். டெலிபோன் அங்க இருக்குமா? Thank you. ஏண்டா பரி வட்டவனே, அட்லீஸ்ட் ஒரு பொம்பளை கிட்ட பேசுற போதா கொஞ்சம் மரியாதையா மேனேஜ்டா பேச சொல்லேண்டா. நான் எங்க பேசினேன்? ஒண்ணு இல்ல, நேத்து நானும் சின்னையாவும் கார்ல போனோம்ல. வாய மூடுறா. நீங்க கார்ல போனது ஊர்ல போனது இங்க எவன் கேட்டுட்டு இருக்கான்? கதை சொல்றான். முண்டம் என்னங்க ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் முண்டோன்னு ஓ முகர கட்டிக்கு அது ஒண்ணுதான் குறைஞ்சு போச்சு. உனக்கும் கூட மரியாதை கேக்குது பாரு. சரி நான் கொஞ்சம் வெளியே போகணும். சரி கார் ரெடியா இருக்கா? இருக்கு. யாராவது வந்து கேட்டா மத்தியானம் 3 மணிக்கு மேல ஐயா பாக்கலான்னு சொல்லு. சொல்றியா? முகத்துல ஒன்னையும் காணோம். புறப்படல. என்ன அழகு, என்ன வசீகரம், வண்டர்ஃபுல் கிரியேஷன், மார்வலஸ் பியூட்டி. தேங்க்யூ சார். என்ன பார்த்து இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி வர்ணிச்சதில்லை. நீங்க தான் முதல் தடவையா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான்சென்ஸ். அழகுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? டெலிபோன் கிளீனிங்கல்ல அவளை பத்தி சொல்றேன்டா. வாட்? ஓ மை காட், டெலிபோனை துடைக்கிற மாதிரி வந்து உங்க உள்ளத்தையே தொட்டுட்டு போயிட்டாளா? தொட்டுட்டு மட்டும் போலியடா, துண்டாவே எடுத்துட்டு போயிட்டாளா? ஐயோ, அவகிட்ட யாருங்க போய் திருப்பி வாங்குறது? அவ பெரிய வாயாடியாச்சே. பஞ்சகமே தெரியாதுடா. குறும்புக்காரி சார் அவ. ஐயோ, அவளுக்கு குயக்தே தெரியாதுடா. ஏது ஹெவி அட்டாக் ஆயிடுச்சு போல் இருக்க. உடனடியாக அதுக்கு ஒரு வெடி செய்யறேன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடுமே. உட்கார்றா. உட்கார்றா. ஒரு வழி சொல்லு பாப்போம். சார், ஒரு சின்ன கப் காபி கொண்டு வர சொல்லுங்களேன். ஒரு கப் காப்பிங்கடா. உனக்குன்னு ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன். நல்ல வழியா மாத்த சொல்லு. வழின்னா எவ்வளவு வழி இருக்குது. எந்த வழி ஆனாலும் சரி சொல்லு. சார், சீரியஸாவா சொல்றீங்க? சிந்திச்சு தாண்டா பதில் சொல்றேன். உங்க மனசுல உள்ள லவ் பூராத்தையும் கொட்டி அவ அட்ரஸ்க்கு ஒரு லெட்டர் ஒன்று டிராப் பண்ணுங்க. வீடு வந்துருச்சு. எனக்கு நேரம் வந்துருச்சா? தவறி ஒண்ணு தெரிஞ்சதான் விழுந்தேன். அவர் 50 மைல் வேகத்துல பிரேக்க போட்டாலும் நான் 100 மைல் வேகத்துல உருண்டுட்டேங்க. ஐயோ, பலமான அடியா. விழுந்தப்ப அடிபடல. இனிமே வாங்கினா தான் உண்டு. சரி, நான் வரேன். வரேன்னு சொன்னா எங்க வரேன்னு சொன்னா தானே நான் அங்க காத்துட்டு இருக்கலாம். இது இதுக்கு இது என்ன? காதல் காகிதம். யாருக்கு? உங்களுக்கு. உன் முகத்துக்கு காதல் கடிதம் வேறியா? ஐயோ, என்னங்க இந்த மாதிரி அடிக்கிறீங்க? இந்த காகிதம் எழுதிருந்து மனோகரன், நான் தூது வந்திருக்கிறேன். தூதா? ஊதுன விழுந்துற போல இருக்கு. தூது வேற வரியா? தயவு செய்து வாங்கிக்க. மறுபடியும் வாங்க சொல்றியா? உன்னை சும்மா விடக்கூடாது. ஐயோ, காயத்தை நீட்டுனா இங்க உத, காயத்தை கொடுக்கலன்னா அங்க உத. எப்படி காயத்தை கொடுப்பேன்?
சார் புதுசா இருக்க, வழக்கமா வரவருங்க. வழக்கமா வர்ற காகிதமா இருந்தா அவர் வருவாரு, இது வேற விதமா வந்த காகிதங்க. சரி கொண்டா. உங்க கிட்டயா? கதையை மாத்தாதீங்க, இது உங்க மகன் கிட்ட கொடுக்க வேண்டிய முக்கியமான சமயம். சரிதான் கொண்டாயா. அட அவங்களே வராங்களே. இந்தாங்க காகிதம், தனியா படிங்க. நிப்பா. யாரு நீ இந்த தெருல பட்டோட செய்யற? நான் வந்து ஸ்பெஷல் அர்ஜென்ட் லெட்டர். அர்ஜென்ட் லெட்டரா? அது எந்த ஆபீஸ் ஐயாது? லவ் லெட்டர் ஆபீஸ். டெட் லெட்டர் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற லவ் லெட்டர் ஆபீஸ். என்ன உளற? நீ எந்த டிவிஷன்? நான் ஆல்ரவுண்ட் டிவிஷன். என்ன புதுசா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. யாரு? மனோகரன். மனோகரன்? எந்த மனோகரன்? சங்கிலியார் தானே அவன். நான் கேக்குறேன். அதான் தெரியலையே, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? பேசாம இரு. அட அதுதான் போகட்டும். இப்படி நடக்குதுங்கன்னு நம்ம காதுல போட்டுக்கலாம்ல. உங்க கால போட்டா சின்ன முதுகுல போடுவாரு. ஆள வாங்க. ஏண்டா செய்யறேன் எழுத்து பேசிட்டு நிக்கிறேன். தாவா, I am supposed to be the secretary of your son. கழுத வாய மூடு. சப்போஸ் அது டப்பாஸ் ஆகும். இங்கிலீஷ் பேசுறியா? விட்டுத்தாங்க பாரு. என்னங்க இது? அவனை போய் அடிக்க போறீங்க? ஏங்க குடும்பத்துல வீணா சண்டை ஆச்சிங்க? டேய் இங்க வா, இங்க வா. அன்னைக்கு அந்த பொண்ணை வீட்டை தேடி வர சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அவகிட்ட சண்டை போடுறாபர போட்டு என்னடா நடிக்கிறீங்க? டேய் சார், நான் எங்க சார் நடிச்சேன்? கையை நட்டி பேசுற ஒண்ணு கூட கொண்டு தெரியுமா? ஒரே ஆளை இவர் எத்தனை வாட்டி கொள்வாரு? என்ன முணங்குற? என்ன முணங்குற? ஐயோ சொல்ல சொல்ல என்னங்க அவனை போய் அடிக்க போறீங்க? என்ன ஆகும்னு நீ குறுக்க வந்து நிக்கிற? நீ புள்ளைய பத்த லட்சம் பேச வந்துட்டியா? போட்டா பாரு, போடி உள்ள. ஏன் அம்மாட்ட கோச்சுக்கிறீங்க? அதுவா உன்னை பெத்தாலே அந்த குத்தத்துக்காகத்தான். அது குத்தவங்க இவ்வளவு நாள் கழிச்சு தான் தெரிஞ்சதா? ஏய், என்ன கலகமா பண்ற? உங்க ரகசிய காதலை பத்தி நான் எங்க சொன்னேன்? பாலுக்கும் காவல் பூனைக்கு தோணும். இது உன்னை பாத்துக்கிறேன். ஏய் அவனை ஏன்டா பாக்குற? என்ன பாடுறா? அவர் பாத்துட்டாரு. ஏய் என்ன பாடுறான்னா? ஆமா நான் தான் கேக்குறேன். உனக்கு புத்தி தெரிஞ்சு இத்தனை வருஷமா உனக்கு ஏதாவது குறை வச்சதுண்டா? இல்ல நீ எதையாவது கேட்டு நீ கேட்டு வாய மூடத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்காம இருந்தது உண்டா? உண்டா இல்லையா கேக்குறேன். இப்ப அதுக்கு என்னவா? என்னவா? படா புத்தி இல்லாதவனே. அப்பாவோட குணத்தை தெரிஞ்சிருக்கு துப்பு இல்லாத பிள்ளடா நீ. இத்தனை வருஷமா குறை தெரியாத வளர்த்த ஒரு தகப்பன் ஏண்டா ஒரு பொண்ணு விஷயத்துல குறுக்க நிப்பான்? உன் விருப்பத்துக்கு மாறா நடப்பான். அப்பா டேய் நீ இப்பவே நம்ம மேனேஜர் அழைச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நாளைக்கு நிச்சயதாம்பரம் முடியற மாதிரி எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சிட்டு வந்து. சார் சார் நிச்சயம் போணுமா? ஆமா ஆமா. இனிமேலியா? என்ன சார் இது? இவங்க 2 பேரும் கூட தான் நிச்சயம் ஆகி போச்சு. கல்யாணம் எப்போ? டேய் போறேன்டா. ஐயோ கிப்பை. டேய் எங்கடா அவன்? அதான் செக்ரட்டரி எங்கடா? சார் இல்ல வாங்க. உங்க பாஸ் எப்ப வர்றான்? கரெக்டா சொல்லணுமா? அவர் வந்தவன சொல்றேன். வாய மூடுற அதிக பிரச்சனை. ஏண்டா அவனுக்கு நேத்து மலையனூருக்கு போன் பண்ண இல்ல நீ? சார் பண்ணியா இல்லையா? என்னங்க இது? அவனோட போய் எப்பவும் தகராறு உங்களுக்கு. உனக்கு தெரியாத மரகதம் இந்த திருட்டு பையன் மறந்தும் கூட உண்மையை சொல்ல மாட்டாங்களா தெரியுமா? சார் நான் ஏன் சார் போய் சொல்றேன்? பாத்தீங்களா அவரே வராரு. ஹலோ பா. என்ன தம்பி இது? வரேன்னு ஒரு தந்தி கூட கொடுக்கலையே. ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பிச்சிருப்போம்ல. செக்ரட்டரி சார் நான் டெலிபோன்ல சொன்ன விஷயம் என்னாச்சு? எந்த விஷயம்? செல்வி நீ மீட் பண்ணலையா? அவங்க அம்மாவை மீட் பண்ணேன். என்னது? என்னங்க செல்விய கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னா பழைய வரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அப்ப நீ அவங்களோட பெண்ணில் அந்த கிளவி வரவா இந்த ட்ரங்காலேயே சொல்லியிருந்தா நான் தயாரா இருந்திருப்பேன். என்ன தம்பி எல்லார் மேலேயும் செடி செடின்னு விழுந்துருக்கு. அம்மா தயவு செய்து யாரும் சொல்லப்படுத்தாம இருங்கம்மா. இவன் போக்க ஒண்ணும் புரியலையே. வரேன்பா. ஹலோ யாரு? நான் யார? செக்ரட்டரி தான். வேற யாரு? அவரோடயா? பேச முடியாதியா? என்னையா வளர? பேச முடியாதுங்க. என்ன பண்ணுவேன்? யோ நான் போன்ல பேசிட்டு இருக்கேன். ஒண்ணும் பண்ண முடியாதியா? எது முக்கியமான விஷயமா? அதுக்கும் 15 பைசா தான். நானே பேச. சரி உனக்கா பேச சொல்றேன். ஹலோ மனோகர் ஸ்பீக்கிங். என்னடா வஞ்சரவேலு ஏக கடுபடியா இருக்கிற? யாரா அந்த செக்ரட்டரி? நான்சென்ஸ். மரியாதையா பேசு. யார் நீ? யாரா? சபாஷ் ஏ கிளாஸ் தான் நடிக்கிறியே. என்னடா உளர்ற? உன்னை படைச்ச பிரம்மாவே நான் எனக்கே டிமிக்கியா? ஃபூல். ஏய் ஏதேது வழிகாட்டுனவனுக்கே குழி பறிக்கிறியா? ஏ வச்சவே உடனே டிங்டாங் ஹோட்டலுக்கு வந்து என்ன சந்திக்கல இந்த ஊர்லயே உனக்கு சமாதி கட்டிடுவேன். Idiot!
நடந்துக்கிறதே ரொம்ப புதுசா இருக்குதுங்க. பாத்தீங்களா நீங்களும்? எவனோ எதுவோ போன்ல பேசினாங்க கோவமா பிர்ருன்னு போயிட்டே இருக்காரு. என்னமோப்பா எனக்கு ஒரே திகிலா இருக்கு. நீ எதுக்கு அவனோட கொஞ்சம் போயிட்டு வாயா. எப்படி போறது? வராதா கூட அப்படிங்கிற மாதிரி நின்னு முறைச்சு பார்த்துட்டு போறாரு. அட அவனுக்கு தெரியாமையாவது போயிட்டு வாயா. அப்படித்தான் அந்த டாக்டர் இன்ஜெக்ஷன் மருந்துக்காக காத்துட்டு இருக்காரு. தேடித்தானே எடுத்துட்டாங்க. நல்லா தேடுங்க தேடுங்க சீக்கிரம் தேடுங்க. என்ன செக்ரட்டரி தம்பி ஜாலியா மருந்து கடை பக்கம் வந்துட்ட? யாரையா நீ ஜாலியா எவனா மருந்து கிடைக்க வருவானா? வியாதி வந்திருக்கிறேன். என்ன இப்படி அறுத்துக்கிற? இப்பதான் நான் உன் கல்யாண விஷயமா பேசிட்டு வர்றேன். வாயானவன் இரு, காரியத்துல காமிக்காத. யோ நீ செஞ்சு வச்ச கல்யாணம் எதையா உருட்டு இருக்கு? மாடி வீட்டு கோபாலசாமி தெரியுமா? ஏன் தெரியாது? அவங்க வீட்டுல மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச முதல் வருஷமே வீட்டுல வந்து விதவையா உட்காந்து வச்சு குஸ்தி பயிலான் குப்பண்ணா குஸ்திக்காரனுக்கு போய் கல்யாணம் பண்ணுவானாயா? கல்யாண பந்தலையே குஸ்தி போட்டு பந்தலையே பிரிச்சுட்டாப்பாய. சார்பட்டா சந்தனத்தை அவன் எப்படி? எப்படியா? யோ சல்பட்டா கேஸ்ல உள்ள போனவன் 2 வருஷம் ஆச்சு இன்னும் வெளியவே வரல. யோ நீ என்ன பொண்ணு பாக்குறதுக்காக போனியா இல்லன்னா குஸ்தி பயில்வான் பேரா கொண்டு வரதுக்கு போனியா? ஏன் தம்பி நீ என்ன எல்லாத்தையும் ராங் சைட்லயே எடுத்துக்கிற? பொண்ணு விஷயம் தானே, அதை என்கிட்ட விட்டுடு. நான் பார்த்து முடிவு பண்ணா அது பெரிய இடமா தான் இருக்கும். நீ பாக்குறது பெரிய இடம், ஆனா அந்த இடம் நம்மள பாக்குமாயா? நான் சொல்லி கேட்கலன்னா சும்மா விட்டுடுவானா? வெட்டி முடிச்சிருவியா? என்னையா பண்ணுவேன்? காக்காவலிப்பு, காச நோய், நாகதோஷம்னு சொல்லி காரியத்தையே கெடுத்துட மாட்டேன். அப்படி எங்கேயா செஞ்சிருக்கிற? ஏன் பவானி அம்மா பொண்ணு கல்யாணம் என்னாச்சு? காக்கா வலிப்பு நான் சொன்னேன். காச நோயின்னு சொன்னேன். பொய்யாது? அசல் பொய் சொன்னேன். ஆமா, காரியத்தை கெடுக்க. யோ பாவகோடி, நம்ம ரோட்ல நின்னு பேசுற தப்பு. வண்டியில ஏறி உட்காந்து. ஆமா, புரோக்கர் தொழிலே கெட்டு போடும் எனக்கு. போ 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 உட்காரு, என்ன மருந்து வாங்கி மருந்து கொண்டாயா? அக்கௌண்ட் தருங்க. சரிப்பா. அரை மணி நேரமா கட்டிட்டு இருக்கேன்டா. இந்த வீட்டுல ஏன்னு கேட்கறது நாதி இல்ல. ஆமா, அது உங்களை சொல்லி குத்தம் இல்லடா. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, என்ன சொல்லணும்? சொல்றேன், என்ன சொல்லணும் சொல்லி கொடுக்கல. அதுக்கே வருத்தப்படுறீங்க? ஒண்ணுடும் கொண்டு. அதான் பழைய போச்ச விஷயத்த சொல்லுங்க. விஷயம் என்ன விஷயம் பண்ணாங்க? அங்க புள்ள தனியா இருக்கிறான். அவன் கூட மாட இருந்து ஒத்தாசை செய்வோம் இல்ல. இங்க குதிரை குட்டி மாதிரி நடனம் ஆடிட்டு இருக்கேன். அவர் ரூமுக்குள்ள மனுஷன் பாவா என்னமோ புது ஆளா பார்த்தவன் என்னமோ பேய் மூடி முடிக்கிறாரு. என்னங்க நீங்க? அட போட அறிவு விட்டவன். அவன் நல்ல நிலையில இருந்தான்னா அந்த மாதிரி எல்லாம் பேசுவானடா. எழுந்துருங்க. என்ன எந்திரிக்க சொல்றியா? இதுக்கு மூஞ்சிக்கு நேரா கேட்கணும். அவர் நிலமனா சரியில்லையே, எல்லாத்தையும் மறந்தாரு. ஆனா செல்லியை மாத்திரம் மறக்காம ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. எப்படி தெரியாம கேக்குறேன். ஓஹோ, அவன் அரைக்குறை ஞாபகத்துல இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கலையா? அரை காலம் சும்மா திருத்தம் சொல்ற மாதிரி. கண்ணை முடிச்சு போயில உன்னை நீ கொல்லாம விடல. நல்ல தாத்தா, நல்ல விளையாட்டு, நல்ல டான்ஸ். ஐயோ தாத்தா. ஒண்ணு இல்ல, கிழமை என்ன கொலை பண்ண பார்த்தான். அவன் தாடியை பிச்சு விட்டான், பயந்து ஓடுறான். ஆடியா எங்கடா ஓடுறான். என்ன வரதா? வரதான் திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி? யாரு சார் அந்த வரத? ஏதோ குழப்பமா இருக்கப்பா. ஆமா ஆமா, அந்த ஜோடி தாடி வந்ததுனால சாதாரணமான எங்களுக்கே குழப்பம்னா உங்களுக்கு கேட்கணுமா? இங்க பாத்தீங்களா எப்படி சார்? இது முக்கியமான பொருளை பார்த்தும் கூட முகத்துல மலர்ச்சியே இல்ல. இது என்ன கேமரா தெரியுதா? தெரியல. என்னதான் வெறுத்தாலும் அதுக்காக விலாசத்தையே மறந்துடுறதா? ரோலிஃபிளெக்ஸ் விலைக்கு வந்திருக்குது, வாங்கி போடுங்க. வாங்கி போட்டு என்ன பாத்தீங்க? துண்டிக்கப்பட்ட கலையை தொடர்றது. எந்த கலையை? புகைப்பட கலையை. இந்த இளவெல்லாம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா சார்? நீங்க தான் பேசுறீங்களா? என்ன? இல்ல, எங்க பாஸ் மனோகர் சார் தான் பேசுறாரான்னு கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? அதுக்கு இல்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். இந்த உன்னத கலைக்காக எத்தனை ஊர் சுத்தி இருக்கிறோம், எத்தனை இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆமா, ரொம்ப ரொம்ப. எங்க அதுல ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். எத்தனையோ காட்சிகளை பார்த்திருக்கோம். இதுல ஒண்ணுதானே கேட்டேன். அதாவது தடுமாறாப்பட்டு இருக்கு. தகராறு தானே? கமிங் டு தி பாயிண்ட். செல்வி அம்மாவை நம்ம எப்படி சந்திச்சோம்? எப்படி சந்திச்சோம்? இட்ஸ் ஆல் ரைட். சந்திக்கிறதுக்கு எது காரணமா இருந்தது? எது காரணமா இருந்தது? திருப்பி திருப்பி என்னைய கேட்டா? ஏய், எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. போடா. இதுவரைக்கும் உங்களுக்கு தலைவலியே வந்தது இல்லையே. ராஸ்கல். இதுவரைக்கும் நான் ராஸ்கல் நீங்க சொன்னதே இல்லையே. ஓரியா உனக்கிட்டுமா? நமக்கு நம்ம தாங்க முடியாது. ஏதாவது பண்ணிக்கலாம். பேர்கிட்ட செக்ரட்டரியா இருந்திருக்கிறேனே, எங்க முதலாளி தான் சொல்றேன். ஒரே சந்தேகமா இருக்குது. எனக்கு கூட சந்தேகமா தான் இருக்கு. வைரக்கல்லு கண்ணாடி கல்லுன்னு தவறா எண்ணி வைரக்கல்லோ கண்ணாடி கல்லோ வந்திருக்கிற ஆளு குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். என்னைக்கு திடீர்னு அவருக்கு பைத்தியம் தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு சந்தேகம் தான்.
நிச்சயமா தெரியாம எப்படி தீர்மானம்? ஐயா இன்னும் என்னங்க நிச்சயங்கிறீங்க? எப்ப வெளியே போனாலும் கூடவே வாடா வாடாம் பாரு. இப்ப வந்து நின்னா போதும் ஐயோ வர்றானேங்கிறாரு. என் பேர் என்ன செக்ரட்டரி தானே? வரதா ஆறாம் வரதா கஞ்சி வரதா அவரா மாவர் பின்ன யாரு? துபாக்கூர். எப்படியோ நீதான் கண்டுபிடிக்கணும். நான் தான். என்ன விட்டா வேற யாரு? கல்யாண நாள் வேற நெருங்கிட்டே வருது. ஐடியா என்ன விடுங்க. மனோகரா, என்னம்மா? என்னப்பா இது இவ்வளவு கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வரலாம்னு போறேன்ப்பா. என்ன நீயே கொடுத்துட்டு வர்றதுக்கா? வேற என்ன செய்யறது? ஏன் உன் செக்ரட்டரி என்ன? அவன் முன்ன மாதிரி இல்லப்பா, ஒரு வார்த்தை நான் சொன்னா கேட்கறது இல்ல. அத சொல்லு. அந்த கழுதை வர வர ரொம்ப அதிக பிரச்சனை ஆயிட்டது. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? ஏன்பா நான் அவனை வேலையை விட்டு நீக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல அதை செய். ஐயோ வேண்டாம் தம்பி. ஏன் இருந்ததே இருந்தான், கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போட்டோம். வேணா அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க? சரி போனாவது ஒழிட்டு விடு. பா நீ போயிட்டு சீக்கிரம் வந்துருப்போ. அப்பா சொன்ன மாதிரி எனக்காக தான் மாடியில காத்துக்கிட்டு இருந்தீங்களா? நான் என்ன பண்றது? நான் பல ஜோலிக்காரன், இப்படித்தான் லேட் ஆகும். பாருங்க, நானு துபாக்கூர் வஜ்ரவேலு கவனிப்பறான், உங்களை கவனிப்பறான், உங்க அம்மாவை கவனிப்பறான், அப்பாவை கவனிப்பறான், கடையை கவனிப்பறான், காரியத்தை கவனிப்பறான். நான் ஏய், நாளைக்கு செல்விக்கு கல்யாணம் இல்ல? அதிகம் நான் தான் கவனிக்கணுமா? யார் கவனிக்கிறது? வாங்க. போன் தானே உலகத்துக்கே சொல்ல, அதுதான் ரகசியமா சொன்னேனா? ஆமா, நீ எங்க மேல போற? செல்வி அம்மாக்கு தகவல் சொல்ல வேண்டாம். பத்தியா? போனை பத்தியும் சொல்ல மாட்டேன், இன்னொன்னு சொல்ல மாட்டேன் சார். என்னமோ செய்து தொலை. செக்ரட்டரின்னா கீழே கிடக்குற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு செக்ரட்டரி முதலாளியே பார்த்ததுல சம்பளமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு கோழியை திருடுறதுக்கு இந்த துரத்துறானே. கோழியை மறைச்சாச்சு, இப்ப நம்ம மறையணும். இந்த தெருவை விட்டுட்டு அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனை ஒவ்வொரு வீடா பூந்து அவனை கண்டுபிடிச்சு அந்த கோழியை கழுத்த திருகிற மாதிரி அவன் கழுத்துல திருடு. அப்புறம் இட்லி, வட்டமான இட்லி. அப்பா, சாம்பார் இருந்தா நல்லா இருக்குமே. புண்ணியம் செஞ்ச கை கேட்டதெல்லாம் வருது. அந்த கை மாத்திரம் கிடைச்சது கண்ணில் ஒத்திக்கு கூப்பிட்டு வருது. நல்லா என்னத்த மாவ தெரியல. தண்ணி அம்மா என்னென்னமோ கேட்கறோம், அப்பப்ப வருது. என்ன கட்டுறாங்க? ஒண்ணு ஓஹோ, கை கடவு சொல்றான். என்னது? ஒருவேளை இந்த வீட்டுல பில்லி சொன்னியமா? அதான் பில்லி சொன்னா கல்லு வரும், இங்க துண்டு வருது, தொடச்சிக்கு சொல்றான். அடேங்கப்பா, உண்ட கலப்பு தொண்டனுக்கும் உண்டு. தூங்கினா எப்படி இருக்கும்? கடவுளே, கோழிக்கே இந்த கதின்னா ஆடு குணந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆமா, ஒண்ணு விட்டு போச்சு, வெத்தலை வாக்கு அதான் வருது. ஐயா, திறந்த வீட்டுல எதுவோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம இட்லி வேற, முகர கட்டைக்கு சாம்பார், அதுவும் அளவாட. அது எப்படியாது? கைய கொடு, கண்ணுல ஊத்திக்கிறேன். எப்படி வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்ட? இனிமே திங்க வரவே இல்லைங்க. இனிமே இட்லி திங்கல, இட்லி திங்க மாட்டேன். என்னடா என்னைய வா ஏமாத்த பாக்குற? ஓடிடுறா.
என் பேரு நான்சென்ஸ் இல்லைங்க, என் பேரு டைகர் வேலு. உனக்கு என்ன வேலைங்க? எனக்கு ஏதுங்க வேலை? உங்ககிட்ட வேலை கேட்கத்தானே வந்திருக்கிறேன். என்னடா வேலை கேட்க போறமே வெறுங்கையோட போவானே அப்படிங்கிறதுக்காகத்தான் கோழி கொண்டாந்துருக்கேன். அதுக்கு முன்னா உங்களுக்கு கோழின்னா அது உயிரை தவிர பாக்கியெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். அதனால நானே காட்டுக்கு போய் இந்த கோழியை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். என்னங்க என்னங்க இது யோசனை ஒண்ணா சொல்லிட்டீங்க? நான் உங்களுக்காக கோழி எல்லாம் திருடி சுற்றி கொண்டாந்துருக்கிறேன். என்ன போய் பார்த்து நீங்க வெளியே போன்னு சொல்லுங்களேன். என்னங்க மாமா எங்க வந்த மாமா? மாமனாவது மச்சானாவது என்னடா கதை அழைக்கிற கதை? கஜமா, நான் உங்களுக்காக கோழி வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். ஆமாமா, என்னடா முதலாளிக்கு கோழி வாங்கிட்டு போறியா? ஏன் இவ்வளவு மெல்லா போறேன்ட்டு நான் தான் கையில வாங்கிட்டு ரொம்ப வேகமா வந்தேன். இந்த உங்க ஏரியா திருடிட்டு வந்தான். எங்கடா ஏன் கோழி? இது எங்க வீட்டு கோழி ஏத்துமா? இந்த ஆள் திருடிட்டு வந்துட்டான். இத புடியாம பேசிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு வேண்டிய உப்பு புளி மிளகா காய்கறிகள் எல்லாம் இருக்கு. நான் வரட்டுமா? சாப்பிட தயாரா இருக்கு. நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நான் வரேன். அரே அரே வேறுவா, நான் வேறுவா. முதல்ல காசை சாப்பிட்டுனே. ஏன்டா அப்படி தொங்குற நீ? நான் தொங்குறது இருக்கட்டும். முதல்ல காசெல்லாம் பொறுக்குன்னு வெளியா வந்து எவ்வளவு பொறிக்கிற போறான். ஏய் எனக்கு ஐயோ நான் தலைகளா தொங்கிட்டு தவிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். ஏய் நீ இறங்க பொரியா இல்லையே? மெல்ல மெல்ல. நீ எப்படி பணம்? ஏன் இந்த பணம் எப்படி வந்துச்சு? உண்மை சொல்லு, ஏன் இந்த பணம்? உண்மை சொல்ல நீ பணத்தை தர மாட்டேன். திருநியா? யார் திருநா? நீ ஏன் இந்த பணம்? அந்த இவன் இல்ல இவன் எவன்? அவன் என்ன விளையாடுறியா? அவன் தான் அந்த எஸ்டேட் பங்களால கூட கார் ஓட்டிட்டு வந்தானே. ஓஹோ மோகனா? மோகனாவும் இல்ல பங்கஜாவும் இல்ல, மோகன். அவங்கிட்ட தான் திருடுனியா? நான் திருடல, நான் அவனை பாக்குறதுக்காக போயிருந்தேன். ஒரு கோழி தவறாரு. ஓஹோ கோழி எங்கேயும் திருடுனியா? நான் ஏன் திருட போனேன்? கோழி என்ன துரத்துச்சு. கோழி என்ன திருக்குமா? நான் துரத்தினேன். துரத்தி ஐயோ அதை விடுங்க, பிடிச்சி வெளியே தள்ளி விட்டான். வெளியே வந்து பாக்குறேன் பசி என் கையில் இருக்குது. எவ்வளவு படம் எத்தனை மோகன் இருக்குமா இந்த பர்ஸ்? ஏய் மரியாதை உடனே கொண்டு போய் இந்த பணத்தை மோகன் கொடுத்துக்கோ. இதை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் திரும்பி வரவா? ஏன்? நான் கொடுத்த உடனே டபக்குன்னு அப்புறம் எப்படி நான் வர? ஏய் நீ அவங்ககிட்ட வேலைக்கு இருக்கணும், சரிதா? வேலைக்கா? எஜமா
என் மேல கூட சந்தேகப்படுறீங்களா? தனிப்பட்ட யார் பேரில் எனக்கு சந்தேகம் கிடையாது. எனக்கு வேண்டியது பர்ஸ், அதில் உள்ள பணம். அதை கொடுக்கல நான் ரொம்ப சீரியஸா இருப்பேன். சார், மேனேஜர் சார். கோழி திருடன். யாரை பார்த்து அப்படி சொல்றேன் சார்? நான் ஒரு கோழி பிரியன் சார். சார், அவசரப்பட்டு என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடாதீங்க. ஒரு முக்கியமான பிரச்சனை. இது உங்க பரசா? இது எப்படி உங்க கைக்கு வந்தது? கோழியை திருந்த மாதிரி இதையும் திருடி இருப்பாரு. வாய மூடு சார். நேத்து இந்த கோழி தகராறுல என்ன பிடிச்சி வெளியே தள்ளீங்களா? நான் கையை பிடிச்சு பாக்குறேன், என்ன அறியாம என்கிட்ட இந்த பர்ஸ் இருக்குதுங்க. பர்ஸை பிடிச்சு பாக்குறேன், ஒரே நோட்டா இருக்குது. நோட்டை விலைக்கு பாக்குறேன், ஒரே சில்லறையா இருக்குது. யோ, யோக்கியனா இருந்தா நேத்து எடுத்துட்டு போன பர்ஸ் நேத்தே கொண்டாந்து கொடுத்துருக்கணும். உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்குவா? என்னங்க இது? எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. பர்ஸ் யாருதுன்னு ஊரு பூரா விசாரிச்சு பார்த்தேன். எல்லா பயிலுமே என்னது நானுங்க. கடைசியில உங்ககிட்ட கொண்டு வந்தேன். உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. இது உங்களுதா? வெரி குட். யோகியனா இருக்கிறியே, என் கூடவே இருந்தது. நான் யோகியனாச்சே, எப்படி உங்க கூடவே இருக்கிறது? சபாஷ், தமாஷா கூட பேசுறியே. பாரு, இங்க வேலை போட்டு தர்றேன், கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்துரு. கடைசி வரைக்கும்னா எப்படி? உங்க கடைசி வரைக்குமா இல்ல என் கடைசி வரைக்குமா? என்னையா நிஜமா வேலை தரேன்னு சொல்றாங்க, குறுக்க பேசிக்கிட்டு இருக்கேன். சரிதான், ஒத்துக்கிட்டு போவியா? பெரிய வேலை வேலைன்னு மலைச்சு போயிருவாங்களா? எவ்வளவு பேரு, எத்தனை நாளைக்கு வேலை தரேன்டா உனக்கு, வாடா போடா போடா அப்படின்னு இருக்கிறேன். என் ராசி எப்படி? நான் ஒரு சுதந்திர பறவை. வெரி குட். பார்ப்பா, நீ என் கூடவே இரு. என்ன சார் நீங்க ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க? சார், நான் சொல்ற கண்டிஷனுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டா நான் வேலைக்கு சேருவேன். என்ன கண்டிஷன்? முதலாவது, நீங்க மத்தவங்க முன்னால உங்க வீரத்தை காட்டுறதுக்காக என்ன மத்தளமா தட்டக்கூடாது. அக்ரீட். ரெண்டாவது, நான் கேட்காம நீங்க சம்பளத்தை கொடுக்கணும். வெரி குட். மூணாவது, நான் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தூக்கம் வரும், தூங்கிடுவேன். தூங்கின உடனே கொஞ்சம் பசிக்கும், சாப்பிட்டுக்குவேன். பரவாயில்லையா? சரி, நாளையில இருந்து வேலைக்கு வா. சார், என்ன பார்த்து இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி சொல்லல சார். போயிட்டாரா? கொஞ்சம் குமரி. ஐயே, உனக்கு இங்க துடைக்கிற வேலை தானா? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயா. ஏமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்யா திமிர? உனக்காக அந்த கேள்வி இல்ல? ஏன் கோச்சுக்கிற? இப்ப என்ன கேளா கல்யாணம் ஆயிடுச்சானு? கோச்சுப்பனா? நான் ஏன் கேட்டானா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னை சகோதரி மாதிரி பாவிக்கலாமே. இல்லன்னா பாத்தியா, உன் குணத்தை காமிச்சிட்டு போய்யா. சரி, இதுக்கு முதல் சந்திப்பு பத்தாது, இன்னொரு சந்திப்பு அவசியம் தேவை. இவளுக்காகவாவது இந்த ஆபீஸ்ல சேரணும் முதல்ல. ஒருத்தன் இருந்து என் காரியத்தை நான் கெடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த துறைய ஒரே அடியா தீர்த்து கட்டி விட்டான்னா? அப்படி செய்யக்கூடாது. எல்லாரும் முன்னாடியும் அவனை தலை குனிய வைக்கணும். அதை பார்த்து கமலி அவனை வெறுக்கணும். கடைசியில் அவனை இந்த ஊரை விட்டே விரட்டணும். இருளாண்டி, பேசாம என் கூட வா. சார், நான் செஞ்ச தப்பு சார். நான் இனிமே ஒட்டு கேட்கல சார். இனிமே ஒட்டு கேட்க சொல்லி பலம் பண்ணியே ஒட்டு கேட்கிற வேலை. நான் எங்க ஒட்டு கேட்டேன்? பின்ன இங்க கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியா நீ? அதுவா, நீ வந்து இருக்கிற மேஜ நாக்கார எல்லாம் மேலாக தொடச்சிட்டு போயிரியே. சுத்தமா தொடச்சிருக்காக்க நான் கீழே பார்த்தேன்னு பார்க்க கூடாதா? கதை இழக்கிறியா? கதை என்னது? மேனேஜரியாவும் அந்த ஆளு பேசிக்கிட்டு இருந்தது ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது நினைச்சியா நீ? அது வந்து நான் வந்தேன். வரும்போது மேனேஜரையா வந்து துரையா அவனை போட்டு தொலைச்சு விடுவான்னாரு. சச்சே, இது பெரிய சமாச்சாரமாச்சே, இது நம்ம ஏன்டா கேட்போம்னு சொல்லிட்டு ஒதுக்குறமா மரியாதைக்கு ஒதுங்கிட்டா. ஒதுக்கூடாதா? அப்படியே சங்கதி இருயா. இப்ப மேனேஜரியாட்ட சொல்லி வேறு காவேரி எங்க? தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்குது. வெளியே வேறு
அந்த காவேரி கேட்கல. முருகன் மக காவேரி இல்ல, அவ எங்க? அவளா சொல்ல மறந்துட்டுங்க. என்ன? அந்த பொண்ணு என்ன கூட்டிட்டு போச்சா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டி போச்சு. என்னடா ஸ்டேஷனுக்கு கூட்டி போறாங்க? நான் நினைச்சேன் ஒருவேளை ஸ்டேஷன் மாஸ்டர் பொண்ணா இருக்குன்னு பேசாம இருந்தேன். கமல வண்டி ஏறிட்டான். என்ன என்ன பிளாட்பாரத்தில் நிக்க வச்சு இவ வண்டி ஏறிட்டா, சீரங்க கீழே அப்படின்னு சொல்லணும்னு பயம் எடுக்கிறேன். ஒரு பக்கத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஆளுங்க, தலையெல்லாம் ஒரு மாதிரியா, கையில் ஒரு கத்தி, சட்டக்கன்னு குத்திர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். எனக்கு எப்படி இருக்கும், அங்க புச்ச ஓட்டம் தான். தூங்க போற நீங்க. என்ன சார் இது எக்கத்துக்குமா இப்படி பொசுக்கு நடிச்சு விட்டீங்களே? ஏதாவது பல இடத்துல பட்டு உயிர் இருப்பா உங்க கதை என்ன? இப்ப காவேரிங்க சொன்ன முதலட தஞ்சாவூர் கொடுங்க, வண்டி ஏறி ஊருக்கு போயிட்டேன். உண்மையிலே தேவா தீப்பெட்டிய காணுமே. என்னாச்சு முறைடா உனக்கு? ஒரு முதலாளி கிட்ட நானும் பீடி சாப்பிடுறேன் அப்படின்னு நான் நினைக்கணுமா? அதுக்காக தீப்பெட்டி கொடுக்குறியா? ஐயோ இல்லீங்க, முதலாளிங்க எல்லாம் தீப்பெட்டி இல்லாம தவிக்கும் போது தப்புன்னு கொடுக்கறதுக்காக முன்ஜாக்கிரதையா வச்சிருக்கிறேன். முதலாளிங்க ஏமாற நேரத்துல தீ வைக்கலான்னு. உங்களுக்கு தேவைப்படும் போது அப்பப்போ அதை செய்யறேனே. என் சம்பளம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தானே. ஒரு 10 ரூபாய் இந்த மாஸ்டர் போடுறேன். 10 ரூபாயா? ஒரு 50 60ன்னு சொல்லக்கூடாதா? அது சுருட்டு தீப்பெட்டியோட வா, அப்ப 50 ரூபாய். ஆமா, கமலி எங்க? பார்க்குக்கு போயிருக்குது. பார்க்கா? ஏண்டா இந்த வீட்டுல இருக்கிற பார்க்கை விட இதை விட பெரிய பார்க் எங்கடா இருக்கு? ஐயோ, அவங்களுக்கு தேவைப்பட்டது இங்க இல்லையே. ஏன் என்ன இல்ல இந்த பார்க்ல? எல்லாம் இருக்கு. காதல் காதல் சொல்லக்கூடாது. நீ போட பேச. காதல் நீ அது என்ன? எந்த காதல்? எது மேல காதல்? யாருக்கு? பாப்பா. பாப்பாவுக்கு எப்படி காதல்? இல்ல கமலி பாப்பாவுக்கு. கமலி பாப்பாவுக்கு யார் மேல காதல்? மேனேஜர் மேல காதல். எந்த மேனேஜர்? பழைய மேனேஜர் இல்ல, புது மேனேஜர் துரை மேல காதல். துரையா? இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை முன்னாலேயே சொல்லி சம்பளம் கூட போட்டுருக்கா? கூட போட்டுருப்பீங்க. 20 60 10 ரூபாய் அதிகமா சம்பளம் கொடுத்தாலும் திங்க தெரியாம பிரியாணியை தின்னுட்டு சரிமானமாவாம செத்து போடுவடா மடையா. முதல்ல கமலிய பார்த்து இந்த கல்யாண விஷயம் எனக்கு சம்மதோடு சொல்லணும். பாப்பா வருது, பாப்பா வருது. உண்மையா தான் சொல்றீங்களா சித்தப்பா? அம்மா ஒரு செலக்ஷன் இருக்குது. ஐயோ அது கோமேடகம் கோமேடகம். மேனேஜர் சார், தப்பு 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 தப்பு. மாப்பிள்ளை சார். மாப்பிள்ளையா? நான் மாப்பிள்ளைன்னு அட்வான்ஸா முன்னாலேயே சொல்லிட்டு முழிக்கிறா போல இருக்கு. என்னையும் என் சொத்து என் கௌரவம் எல்லாத்தையும் காப்பாத்துற மாதிரி என் பொண்ணையும் நீங்க காப்பாற்றணும். அவ்வளவுதான். என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாம நிக்கிறீங்களே? அது சரி, மௌனம் சம்மதம்னு அர்த்தம். ஏமா இத முன்னாலேயே சொல்லி இருந்தா நான் வேற தோட்டத்துல போய் குடியிருந்திருப்பேன். இங்க இருக்க மாட்டேனே. என்னங்க இது ஃபைலு? இது கணக்கு பாக்க. கணக்கு அப்புறம் பாட்டுக்கலாம். முதல்ல கல்யாண தேதியை முதல்ல பாருங்க. அம்மா கட்டிக்க சம்மதம் தானே? நான் வரேன். எதுக்கு அதுக்குள்ள நான் கல்யாண தேதியோட வந்து என்ன பார்க்கணும்? வேலா வரேன். வைடா அப்பா. ஆமா, என்னடா அது? சிகரெட்டா? இல்ல சிகரெட்